கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் பாடுகிறோம் என்றால் எல்லோருக்கும் வேலை ஒன்று இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இயேசுவே வழியும் கிராம ஊழியம் இந்த ஊழியத்தை இந்த வருடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தருடைய கிருபையினால அப்பா இந்த ஊழியம் நடக்க கர்த்தாவே நீர் உதவி செய்த இந்த அருமையான வேலையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் சுவாமி. அடியனுடைய சாட்சியை அறிவிக்கிறேன். பல போத பழக்கங்களுக்கு நான் அடிமையாகவே இருந்தேன். என்னிடத்தில் பழக்கம் இல்லாத எந்த பழக்கமும் கிடையாது. எந்த போதை பண்ணணும் அத்தனை போதைக்கு அடிமையா இருந்தேன். நான் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் ஊசி போடுவேன், ஒரு பக்கம் மாத்திரை போடுவேன், ஒரு பக்கம் ஆர்எஸ், ஒரு பக்கம் கெஞ்சா. என்னால இல்லாத பழக்கமே கிடையாது என்னிடத்துல. எல்லாரும் குடிப்பாங்க, சும்மா ஒரு இதுவா குடிச்சுட்டு. ஆனா நான் குடிச்சேனா மிருகத்தனமா குடிப்பேன். எந்த பக்கம் திரும்பினாலும் எது கிடைச்சாலும் குடிச்சுட்டே இருப்பேன். ஆனா சத்து கூட எனக்கு போதை ஏறாது. அதனால ரவ நேரம் தான் அது மயக்கம். ஆனா குடும்பத்தில அத்தனை கலக்கத்தையும் உருவாக்க அந்த மது போதை. ஹல்லேலூயா. இதே பகுதியில தான் நான் இருக்கிறேன். சித்தால பகுதியில தான் இருக்கிறேன். எம்ஜிஆர் மெயின் ரோடு 2வது தெருவில் இருக்கிறேன். என்னிடத்தில் இல்லாத பழக்கமே கிடையாது. பல பேர் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்தேன். ஆனா அதுல எல்லாம் எனக்கு நிம்மதியே இல்லை. வருவாங்க, மனசு திருப்தியா அவங்களால முடிந்ததை சாப்பிடுவாங்க, வரண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் ஒரு நாள் வயிற்று வலி நாள் வேதனைப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன். அவதிப்படும் போது என்னிடம் சேர்ந்த நண்பர்கள் ஒருவரும் வரவில்லை. என் மனைவி மாத்திரம்தான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க. என் மனைவி இடத்துல நான் கேட்டேன், நீ ஏமா அழுவுற? நான் பண்ண தப்புக்கு நான் பாதிக்கப்படுறேன். அப்ப என் மனைவி சொன்னாங்க, நீங்க ஏசப்பா சோத்திரம் சொல்லுங்க, இந்த வியாதி உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு. என் மனைவி எட்டு மாறு மேலேயே ஒதிச்சேன். அப்போ ஒதிச்சியும் என் மனைவி அதை தொடச்சிட்டு, என்னங்க நீங்க கோவதான் பாருங்க தவிர கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, இந்த வழியால நீங்க கத்துறது பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாமே எங்களையே பாக்குறாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு. என்னால ரொம்ப முடியாம கண்டிஷன்ல மரித்து போற கண்டிஷன்ல ராயப்பேட்டை மருத்துவமனையில கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. அப்ப சேர்க்கும் போது அந்த டாக்டர் எல்லாம் பிடிச்சு அடிப்பேன், என் மனைவியே அடிப்பேன். என்னால வயிற்று வலி, நீங்க ஏசப்பா சோத்திரம் சொல்லுங்க. அப்ப என் மனைவி இடத்துல சொன்னேன், அந்த இயேசு ஒருவர் இருந்தா எனக்கு சுகத்தை தருவார் இல்லம்மா, என்னால முடியலம்மா, ஏதாச்சும் பண்ணிட்டு நான் இறந்து போயிடுறேம்மான்னு. என் மனைவி சொன்னாங்க, நான் 3ஆம் நாள் சொன்னபடி உயிர் தெழுந்த அருள்நாதர் இயேசுவை நான் நம்பினேன். எல்லா பழக்கத்திலிருந்தும் எல்லாருடைய இதுல உன்னை விடுவிக்கிற தேவன் ஒரே தெய்வம் இயேசு சாமி மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா என் மனைவியை நான் அலட்சியமாய் பேசினேன். ரொம்ப கெட்ட வார்த்தையில என்னால முடியாத வார்த்தையில பேசி என் மனைவியை நான் அடிக்க போனோம். அப்பவே என் மனைவி சொல்றாங்க, ஒரு 10-20 டாக்டர் கிட்ட என்ன பார்க்க வராங்க. பார்க்கும்போது இவருக்கு என்னன்னு கேட்டாங்க, புடியால வயிறு வலி சார், இவருக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. அந்த டாக்டர் இடத்துல, டாக்டரையா என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்த ஒருவரும் இல்லையா அப்படின்னு. அப்ப நானு டாக்டர் என்னிடம் பார்த்து சொல்றாரு, எல்லா ஸ்கேனையும் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு இவருக்கு 2 கிட்னி போயிடுச்சு, இடுப்பெல்லாம் கருப்பு கலர்ல கோலி கலர்ல, இவருக்கு பிளட் எல்லாம் கோலி போல இருக்குது அப்படின்னாங்க. என் மனைவி சொன்னாங்க, எங்க இவங்க சொல்றாங்க நீங்க பயப்படாதீங்க, இயேசு என்பவர் ஒரு 3ஆம் நாள் சொன்னபடி உயிர் எழுந்தவர் நம் அருள்நாதர் இயேசு என்று. என் மனைவி சொன்னாங்க, இந்த மருத்துவர் இல்லைன்னா அந்த மருத்துவர் இருக்கிறாரு, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அப்படின்னாங்க. என் மனைவி இடத்துல சொன்னேன், என்னால ரொம்ப முடியலம்மா, கரண்ட் பாக்ஸ்ல போய் கையை விட்டு நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப என் மனைவி சொல்லும் போது, ஏசப்பா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஜீவனை தருவாரு அப்படின்னு. மறுநாள் காலையில 5ஆம் நம்பர் ரூமுக்கு போய் அந்த டாக்டரை பாருங்க அப்படின்னாங்க. என் மனைவி சொன்னாங்க, ஏசப்பா ஏசப்பா சோத்திரம் மட்டும் சொல்லுங்க, நீங்க சோத்திரம் சொன்னா எல்லா வலியும்
அது நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சுத்தி முத்தி பார்த்த யாருன்னா இருக்கிறாங்களா? எல்லாம் தூங்கிட்டாங்க. அந்த டைம்ல ஏசப்பா சோத்திரம் சொன்னேன். அப்ப என் இயேசு சாமிய பக்கத்துல இருந்து, மகனே நான் இருக்கிற உன்னோடு. எனக்கு இந்த மாதிரி ஊழியம் சேர்ந்துட்டு வந்தாலே யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. இதே மாதிரி ஊழியம் செய்து வரும்போது இத மாதிரி ட்ரம்மெல்லாம் அடிச்சு கிழிச்சு ஒருத்தரையும் அடிச்சு விரட்டி இருக்கிறேன். ஆனா அதுல ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் பார்த்து என்னை பார்த்து சொன்னார், எங்களை அடிக்கிறப்பா நீ பெரிய ரவுடியா கூட இருக்கலாம், ஆனா இதே மாதிரி நீ இந்த தெருவுல இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு நீ தெரு தெருவா சுத்துவேன். இயேசு ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு ஜீவனோடு என்று சொல்லுவேன். என்னை படைத்த என் அருள் நாதர் இயேசு உங்களுக்கு பூர்ண விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கிறேன் என்று அப்போது என் ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன். மறுநாள் காலையில டாக்டர் அத்தனை பேரும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இது என்னங்க இது மிராக்கிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல அவங்க பாட்டுன்னு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசினாங்க. இது என்ன இது கிட்னிலாம் போயிருந்தது, இவருக்கு எதுவுமே இல்லையே, இது என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது என் மனைவி டாக்டரை பார்த்து சொன்னார், நீங்கெல்லாம் மருத்துவர் இல்ல, உண்மையான மருத்துவர் இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்னார். அப்போது என் அருள் நாதர் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். பல்வேறிடம் சேர்ந்து பழகினேன். ஆனா ஒருவர் கூட என்ன வந்து பார்க்கல. எல்லாரிடையும் அன்பு செலுத்துவேன், ஆனா மனைவியிடத்தில் மட்டும் அன்பு செலுத்த மாட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த மனைவி தான் இயேசுவை பற்றி எனக்கு அறிவித்தாங்க. அப்போது அந்த இயேசுவை பற்றி கொண்டு என் அருள்நாதர் இயேசுடைய வருகையின் சமீபமா இருக்கிறது. என் அன்பு செல்லங்களே, என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு நண்பர்களே, என்னை போன்றவர்கள் யாராவது மது போதைக்கு அடிமையா இருந்தா இன்றைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.